குட். ஸோ அப்போ நம்ம ஒன்று வந்து கடவுளுடைய திட்டம் என்ன என்பது தெரிந்து கொள்வதற்கு கடவுளுடைய குரல் கேட்பது அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு மினிஸ்ட்ரியிலையும் நம்ம கடவுளுடைய குரல் கேட்கும்போது அதிகமாக பயனுள்ளவர்களாக இருக்க முடியும். எல்லாத்தோட முக்கியம் அவுட் ஆஃப் லவ் இல்லையா? when you love somebody you will sit with them for a long time. praise the Lord, hallelujah. எத்தனை பேருக்கு ஜெபம் வந்து ஜாலியாக இருக்குது, ஜெபிக்கிறதுன்னு ஒரு சந்தோஷமாக எத்தனை பேருக்கு இருக்குது? உண்மையாக சொல்லணும், எல்லாம் பயங்கர ஜெபத்தில் பயங்கரமான இதாக இருக்கிறீங்க. வெரி குட். உண்மையிலே ஜெபிக்கிறது எனக்கு ஓகே. பைபிள் படிக்கிறது எத்தனை பேருக்கு ஜாலியாக இருக்குது? ஓகே, வெரி குட். உங்களுக்கு உண்மையிலே பைபிள் படிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஜாலியாக இருந்ததுன்னா நீங்கள் உண்மையிலே ஜீசஸ் லவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லை பிரதர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்போ இன்னும் அந்த உள்ளே அன்புக்குள்ளே நம்ம இன்னும் வரலை, டேஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்கள் அன்பு செய்யலைன்னு சொல்லலை, இன்னும் அதிகமாக ட்ரை பண்ணணும். ஆனால் படிக்க படிக்க உங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வரும், கடவுள் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பைபிள் படிக்கிறது ஜீசஸோட பேசுகிறது தான். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பைபிள் வழியாக நிறைய நேரத்தில் ஜீசஸ் பேசுவார், இறை வார்த்தை வழியாக நிறைய நேரம் பேசுவார். ஜெபத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜீசஸ்கிட்ட தான் பேசுகிறோம். அப்போ யாருக்கிட்ட பேசுறது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட அதிக நேரம் பேசுவோம் இல்லையா? யாரை பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட அதிகம் பேசுவோம். கரெக்டாக? கரெக்ட். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு மற்றவங்ககிட்ட மக்களோடு பேசுறது அதிகம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஜீசஸ்கிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்காது. மறுபடியும் சொல்கிறேன், மக்களோடு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் பிரதர். நிறைய பேர்ட்ட ஜாலியாக பேசுகிற ரொம்ப பிடிக்குன்னா உங்களுக்கு உண்மையிலே ஜெபத்தில் அதிகமாக ஆர்வமாக போக முடியாது. என்ன பிரதர் அப்படி இப்படி சொல்லி கடைசியில் முக்கியமான விஷயத்தில் கை வைக்கிறீங்களே. எஸ், இஃப் யூ லவ் டு ஸ்பீக் டு பீப்புள் யூ மே நாட் லவ் டு ஸ்பீக் டு ஜீசஸ். அதுதான் உண்மை. அதுக்காக பேசக்கூடாதுன்னு சொல்லலை, அவசியத்துக்கு பேசுகிறது வேறு, உட்காந்து வாய் அடிக்கிறது அரட்டை அடிக்கிறது வேறு இல்லையா? எனக்கு அரட்டை அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் பிரதர். தென் ஜீசஸ் உட்காந்து பேசுகிறதுக்கு ஜீசஸ் உட்காந்து அரட்டை அடிக்க போகிறது கிடையாது. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் உள்ளது இல்லையா? இட் வில் கிரியேட், யூனிவர்ஸை கிரியேட் பண்ண வார்த்தை அது. அவர்கிட்ட பேசும்போது நம்ம சும்மா கதை அடிக்க முடியாது. ஓ யூ ஸ்பீக் டு ஹிம் தென் யூ வில் நோ ஹவு ஹி ஸ்பீக்ஸ். ஒரு வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். யுவர் மைண்ட் வில் ப்ளோ. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கிட்ட பேசும்போது நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுற மிஸ்டேக் கிளியராக தெரியும். எப்படி நம்ம மைண்ட் எப்படி டியூன் ஆகிருக்கு, கடவுள் எப்படி பேசுகிறாருன்னும் போது நம்மளுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் வேயில் இருக்கிறோம் நம்ம. பிரைஸ் தி லார்ட். ஸோ கடவுள்கிட்ட பேச விரும்புனா மனிதன்கிட்ட அதிகமாக பேசுறதுல சந்தோஷப்படுற அந்த பழக்கத்தை நம்ம விட்டாக வேண்டும் இல்லையா? அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு? தன்னையே மறுத்து தன்னுடைய என்னை பின்பற்ற விரும்புகிற எவனும் தன்னலம் துறந்து தன்னையே மறுத்து அனுதினமும் சிலுவை சுமந்து கொண்டு என்னிடம் வரட்டும். லூக்கா 9:23 நினைக்கிறேன். 9:23 லூக் 9:23. எஸ், என்னை பின்பற்ற விரும்புகிற எவனும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றட்டும். இது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அப்போது நம்மளை அதான் வந்து செல்ஃப்க்கு சாகணும்னு சொல்லுது இல்லையா? வி ஷுட் டை டு அவர் செல்ஃப். நம்மளுடைய விருப்பத்தை விடணும் முதல்ல. அப்போ தான் தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். யூ ஷுட் டை டு யுவர் செல்ஃப் மீன்ஸ் உங்கள் சித்தத்தை விடணும். ஜீசஸ் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ யாராவது கேட்டேன், இப்போ நான் உங்களை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரதர் உங்களை சித்தத்தை விட்டு ஜீசஸ் சொல்கிறது கேட்பீங்களா? ஓ ஜீசஸ் என்ன சொன்னாலும் கேட்போம் பிரதர், நம்ம கை தூக்குவோம். ஜீசஸ் நேராக வந்து சொல்கிறது ஒன்று தான், பைபிள் எழுதி கொடுத்ததும் ஒன்று தான் இல்லையா? நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் ஜீசஸ் வந்து எங்கிட்ட ஒன்று சொன்னால் என் உயிரை கூட கொடுப்போம், எது வேணால் செய்வோம்னு நம்ம சொல்லுவோம். அப்படியே பைபிளில் சொன்னது செய்யலை. கரெக்டாக நான் ரொம்ப நாள் இப்படி தான் நினச்சிருந்தேன், ஜீசஸ் வந்து என்ன சொன்னாலும் செஞ்சிடும், உயிரை கேட்டாலும் கொடுத்துருவேன். ஆனால் பாவத்தில் இருந்தோம். சரி, இதுதான் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ். ஜீசஸ் சொன்னால் எது சொன்னாலும் செய்வோன்னா அப்போ பைபிளில் தான் ஜீசஸ் தானே சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த வார்த்தை நம்மளே ஏன் கடைப்பிடிக்கிறது கிடையாது? ஸோ சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளே ஏமாற்றிக்கிறோம். ஜீசஸ் நேராக வந்து சொன்னாலும் ஒன்று தான், பைபிள் எழுதி ரைட்டிங்கில் கொடுத்ததும் ஒன்று தான். ஸோ வென் யூ ஃபாலோ தட், அதனால தான் பைபிள் என்ன சொல்லுது? இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம், அதை கடைபிடிப்பவர்களாகவும் இருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கம்மிங் பேக், எங்கேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒன்று உலகப்பூர்வமான ஆசைகள், அட்ராக்ஷன்ஸ், இன்னொன்று கவலை. இது ரெண்டு தான் நம்மளுக்கு கடவுளுடைய வார்த்தை கேட்பதற்கு கடினமாக இருக்கிறது.
மூணாவது முக்கியமான ஒரு விஷயம், வார்த்தை. நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் மிக மிக அவசியம். யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது வசனம், பேச்சில் தவறாதவர் பேறு பெற்றோர், ஏனெனில் பேச்சு தவறாதவர் தன்னுடைய உடல் முழுவதையும் கட்டுப்படுத்த வல்லவர்னு சொல்லியிருக்குது. உங்கள் உடல் முழுவதும் கட்டுப்படுத்தினா என்ன பண்ணணும்? பேச்சை கட்டுப்படுத்தணும். இப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், நம்முடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணால் உடலை மாத்திரம் இல்லை, உங்கள் மனசையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் வார்த்தை என்ன பண்ணுது? ஒரு வார்த்தை நம்மளுடைய சிந்தனையை தூண்டுகிறது. நான் சொன்ன ஒரு பேப்பரை பார்க்கும்போது நம்ம மனசில் திங்கிங் வருது. ஒரு ரிப்போர்ட், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பார்க்கும்போது ஒரு திங்கிங் வருது. கிரெடிட் கார்டு பில்லு பார்க்கும்போது திங்கிங் வருதா பிரதர்? கிரெடிட் கார்டு பில்லு நிறையா இருந்ததுன்னா ஒரு பயம், கஷ்டமாக தான் வருது. அட்லீஸ்ட் நான் துபாயில் இருக்கும்போது கிரெடிட் கார்டில் அழிஞ்சு போயிட்டேன். அதனால் கத்தார் வரும்போது டிசைட் பண்ணிட்டேன், என்ன கஷ்டம் வந்தாலும் வரலனாலும் கிரெடிட் கார்டு மட்டும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் லார்ட். 7 வருஷமாக அந்த பக்கமே போகிறதில்லை. ஏன்னா வேஸ்ட்டாக நம்ம இப்போ தண்டத்துக்கு பணத்தை கட்டுறோம் இதாக வாங்கிட்டு. குட். ஸோ ஒரு யூட்டிலிட்டி பில் நம்மளுக்கு பேச முடியும், டாக்டர் ரிப்போர்ட் நம்மக்கிட்ட பேச முடியும். ஸோ நம்முடைய சிந்தனைகள் இதெல்லாம் வரும் இல்லையா? இதெல்லாம் நம்முடைய சிந்தனைகளில் வரும். அப்போது இந்த சிந்தனைகளை நம்ம கண்ட்ரோலாக வைக்கணும்னா நம்முடைய பேச்சு முதல்ல கரெக்டாக இருக்கணும். வாட் எவர் வி ஸ்பீக், இட் ஷுட் பி இன் லைன் வித் த வேர்ட் ஆஃப் காட். நாம் பேசுவது இறை வார்த்தைக்கு முரண்பாடாக எதுவும் இருக்கக்கூடாது. நான் ஒன்றும் தப்பாக பேசலை, பொய் சொல்லலை, கோவப்படலை, இல்லை அசுத்தமாக பேசலை. பட் உங்கள் வார்த்தை இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருந்ததுன்னா டெவில் கேன் ப்ளே இன் யுவர் லைஃப். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம இதை பற்றி ரொம்ப டீப்பாக நிறைய ஒரு 4 வாரம் எடுத்துருக்கோம் இல்லையா? ஆவிக்குரிய மனநிலை, ஊனியல்புக்குரிய மனநிலைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அது நம்முடைய பேச்சு எப்பொழுதுமே இறை வார்த்தைக்கு ஒத்து இருக்க வேண்டும். எரேமியா 15வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 15:19. Jeremiah chapter 15 verse 19. Jeremiah 15:19. எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய், பயனில நீக்கி பயனுள்ள பேசின். அப்படின்னு அர்த்தம், தேவையில்லாத வார்த்தைகளை நீக்கி தேவையானதை மட்டும் பேசினீன்னா நீ என்னுடைய இறை வாக்கினனாய் இருப்பாய். அப்போ நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும்னா, கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும்னா, கடவுளுடைய குரலை கேட்கணும். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. அப்போது கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கடவுளுடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லுது? பயனில்லாத வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. தவறான வார்த்தைன்னு சொல்லலை, பயனில்லை, யூஸ்லெஸ் வேர்ட்ஸ். நான் ஒன்றும் தப்பாலாம் பேசல, சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் பிரதர், அப்போ ஒன்றும் உள்ள கேட்காது இல்லையா? ஏன்? நீங்கள் பேசுனது திரும்பி உங்கள் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பேசுனதுக்கு பதில் பேசணும், உங்கள் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். யுவர் மைண்ட் வில் பி ஆசிலேட்டிங். அதனால தான் இறை வார்த்தை ரொம்ப தெளிவாக பேசுது. பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என்னுடைய இறை வாக்கினராய் இருப்பாய். கடவுளுடைய குரலை கேட்கறதுக்கு பேர் இறை வாக்கினர், ப்ராஃபட். நியூ டெஸ்டமென்ட் நம்ம எல்லாருமே ப்ராஃபட்ஸ் தான். அப்போ உண்மையான ப்ராஃபட்டாக இருக்கணும்னா நம்ம வார்த்தையிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. தேவையில்லாத பயனற்ற வார்த்தைகள், உன் வாயிலிருந்து வந்த வார்த்தையின்படியே நீ தீர்ப்பிடப்படுவாயின்னு வேதத்தில் சொல்லுது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். சிலர் அவங்க வாயை திறந்தாலும் நிறுத்துறதே கிடையாது. என் கூட ஒரு சின்ன வயசில் ஒரு பையன் இருந்தான், 6th என் கிளாஸ்மேட் ஒருத்தன். அவன் பசங்களை அவனை தோல் வாங்கி தொங்கப்பான்னு கிண்டல் பண்ணுவான். அவனால் ஒரு 3 நிமிஷம் பேசாமல் இருக்க முடியாது. ஒரு நாள் கிளாஸில் பந்தயம் வச்சோம். கிளாஸ் டைமில் கூட பேசாமல் இருக்க மாட்டோம், பேசிகிட்டே இருப்போம். டேய் ஒரு 3 நிமிஷம் பேசாமல் வரான்னு சொல்லி ஏதோ ஒரு பேசலைன்னா உனக்கு ஏதோ ஒரு இது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவன் 2 நிமிஷம் இருந்தான். 3வது நிமிஷம்ல உன் கிஃப்ட் வேணாம், ஒன்று வேணாம், போடான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். சரி, இப்படி ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. வாயை திறந்தா நிறுத்துறதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ ஆனால் நம்ம பேசுகிற எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். சரி, நம்ம கடவுளுடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? நான் தான் அன்றைக்கி எந்த இதில் சொன்ன ஞாபகம் இல்லை. கடவுள் எது வேணால் நினச்சா பேசலாம், ஆனால் பேசின அப்புறம் ரீவைண்ட் பண்ண முடியாது அவரால். நல்லா யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தை படைத்த கடவுள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிட்டுன்னு சொல்ல முடியாது. பிதா சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டுன்னு சொல்ல முடியுமா?
முடியாது. சொன்னது செஞ்சாகணும். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் என்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன்றார். கடவுள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து தான் பேசுகிறார். நம்ம நிறைய நேரத்தில் பேசிட்டு தான் யோசிக்கிறோம். அங்கே தான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஊரில் லோக்கல் கால் ஃப்ரீன்னு சொன்னாங்க. சில நேரத்தில் மணிக்கணக்காக லேண்ட்லைன் எங்கேஜாகவே இருக்குது. நான் கத்தாருக்கு வந்தப்பறம் லேண்ட்லைனே கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எங்கள் வீட்டில் பேசுகிறது இல்லை அதிகமாக. அவங்க கடவுளுக்குள்ளே வந்ததுனால அவங்களே வேணான்னு சொல்லிட்டாங்க. துபாயில் இருக்கும்போது ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் அடித்தா கரெக்டாக எங்கள் வீடு லைன் எங்கேஜ் இருந்தால் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் கிடச்சா அங்கேயும் எங்கேஜ் ஆகும். ஓகே ஃபைன். அதுக்கடுத்து ஃப்ரெண்டு கிடச்சா நானும் இப்போ தான் ட்ரை பண்ணுறாங்க, லைன் கிடைக்கல, ஒரு ½ hour ஆகி போச்சு. பிரைஸ் தி லார்ட். இது இப்படி பேசின காதில் ஒன்றும் கேட்காது. இப்போ என் ஒய்ஃபே வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க நம்மளோட பயங்கர பக்தியாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ பேச்சை கட்டுப்படுத்தாதோர் தங்களுடைய உடலை கட்டுப்படுத்த முடியாது. அதற்கு அடுத்தபடி நம்ம இறைவாக்கினராக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா பயனில்லாத பேச்சுக்களை நீக்கி பயனுள்ள பேச்சுக்களை மாத்திரம், பயனுள்ளதுன்னா இறை வார்த்தைக்கு ஒத்த வார்த்தைகளை மாத்திரம் நாம் பேச வேண்டும். இதுதான் 1 சாமுவேல் 3:9 சாமுவேல் பேசிய ஒரு வார்த்தையும் கடவுள் கீழே விடவிடவில்லைன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் பேசின எல்லாமே பிதாவுக்கு பிடித்தமாக இருந்தது. பிதாவுடைய திட்டத்துக்கு முரண்பாடாக ஒரு வார்த்தை கூட அவருடைய வாயிலிருந்து வரல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது சரி, உண்மையிலே நம்மளுக்கு அன்பு இருந்ததுன்னா we will not keep quiet if you don't listen to his voice. இல்லையா? நம்மளுக்கு வார்த்தை கிடைக்கலன்னா கேட்கலன்னா சரி போதுன்னு விட்டுருவோமா? சரி, நான் ஒரு 2 மாதம் 3 மாதம் ட்ரை பண்ண கிடைக்கல. இப்போது நம்முடைய சகோதரர் ஒரு 3 மாதம் நம்மளோட பேச மாட்டேங்கிறாருன்னா சரி அதோட ஒழிஞ்சு போகிறான்னு விட்டுருவோமா? எப்படியாவது சரி அட்லீஸ்ட் என்ன ப்ராப்ளம்னா சொல்லணும்னு கேட்போம் இல்லையா? somehow we will try to solve the issue. ஆனால் கடவுள் 3 மாதம் கழிச்சு நம்மளோட பேசலன்னு ஓகே அவ்வளோதான் விட்டாச்சுன்னு விட முடியாது. அப்போது அதுலேருந்து என்ன தெரியுது? we love our brothers more than Jesus. கரெக்டா? அப்போது அன்பு இருந்தால் எப்படியாவது பேசணும். ஃபஸ்ட் நம்மளுக்கு அந்த ஒரு ஆர்வம் வரணும். செகண்டு விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா விசுவாசம் தான் எல்லாம் நடக்கும். பைபிளில் புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ பிலீவ் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இல்லையா? சரி, விசுவாசம் வரும்போது கூடவே பொறுமையும் வரும். விசுவாசமும் பொறுமையும் உடன்பிறப்புகள், ட்வின்ஸ் மாதிரி. நம்மளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பிரதர் டோமினிக் உங்கள் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். 4 months நம்ம ட்ரை பண்ணி முடியல அப்புறம் விட்டுட்டான்னு சொன்னீங்க இல்லையா? when you have faith you will also have patience. நான் உங்களை சொல்ல, நானும் அதே மாதிரி விட்டுட்டேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஃபெய்த்தும் பேஷன்ஸ் இரண்டும் ட்வின்ஸ் மாதிரி. எனக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னா பொறுமை கம்பல்சரியாக இருக்கணும். பொறுமை இல்லைன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இன்றைக்கே வரணும் டென்ஷனாக போனோன்னு வச்சுக்கோங்க, ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். ஈவன் ஜபத்தில் கூட நம்மளுக்கு பொறுமை இல்லைன்னா விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். விசுவாசிப்பவரும் கம்பல்சரியாக பொறுமையாக கேட்பாங்க. ஓகே கொடுப்பார், கடவுள் கொடுப்பார், அண்ட் ஹீ நோஸ் விச் இஸ் த பெஸ்ட் டைம். பட் தே வில் நாட் ஸ்டாப். பேஷன்ஸுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சேம் ஆட்டிடியூடில் நம்ம இருக்கணும், அது முக்கியம். சிலர் பொறுமையாக இருப்பாங்க, ஆனால் மனசில் பொறுமைட்டு இருப்பாங்க, அதுக்கு பேர் பொறுமை கிடையாது. நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆட்டிடியூடில் ஆரம்பித்தோமோ அதே ஆட்டிடியூடில் பொறுமையாக இருக்க முடியும். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், 1 மாதம் ஆச்சு கிடைக்கல, 2 மாதம் ஆச்சு கிடைக்கல. நீங்கள் ஃபஸ்ட் நாள் ஜெபிக்கும் போது இருந்த அதே ஆர்வத்தோடு ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்களா? இல்லை இப்போது விரக்தியோடு ஜெபிக்கிறோம், இல்லை ஓகே அப்படி ஜெபிக்கிறோம். பேஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆட்டிடியூடில் ஜெபிச்சிங்களோ அதே ஆட்டிடியூட் மெயின்டைன் ஆகும். அந்த ஆட்டிடியூட் மெயின்டைன் ஆகணும்னா உங்கள் ஃபெய்த் கரெக்டாக இருந்தால் தான் அது மெயின்டைன் ஆகும். சரி, அப்ரஹாம் 25 வருஷம் காத்திருந்தார் இல்லையா? ஆனால் நாளாக அவருடைய விசுவாசம் வளர்ந்தது, குறையில இல்லையா? அவருடைய he was not staggered நாட்னு இருக்குது. அதாவது அவர் தடுமாறவில்லை, தன்னுடைய விசுவாசத்தில் தடுமாறவில்லைன்னு இருக்குது. நம்மளுக்கு நாள் டிலே ஆகும்போது விசுவாசம் குறையுது, அவருக்கு விசுவாசம் வளர்ந்தது. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? நம்மளுக்கு ஒரு விஷயம் டிலே ஆயிடுச்சுன்னா விசுவாசம் குறையுது, ஆனால் அவருக்கு விசுவாசம் வளருது. அப்போது
இது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஓகே, கடவுளுடைய குரல் கேட்கணும்னு ஜெபிக்கிறோம். 1 மாதம் ஜெபிக்கிறோம், 2 மாதம் ஜெபிக்கிறோம், 4 மாதம் ஜெபிக்கிறோம், 5 மாதம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு விரக்தி வருது, சோர்வு வருதுன்னா நம்முடைய விசுவாசம் சரியில்லைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் திங், கடவுள் என்னோட பேசுவாரான்றது நம்பிக்கை இருக்கா? அது கரெக்டாக இருந்ததுன்னா சோர்வு வராது, இன்னும் ஆர்வம் வரணும். இப்போ அந்த நம்பிக்கை உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? சரி, இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார்னு எதை வச்சு நம்புறீங்க? இப்போ நீங்கள் முதல்ல ஆன்சர் பண்ணணும், இதுக்கு ஒருத்தர் ஆன்சர் பண்ணணும். பிகாஸ் இதுதான் கீ பாயிண்ட். கடவுள் உங்களிடம் பேசுவார் என்று எதை வைத்து நீங்கள் நம்புகிறீர்கள்? யாராவது கை தூக்கி பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு செகண்ட். சிஸ்டர் மேரி சிஸ்டர். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க சிஸ்டர். ஓகே, அதனால உங்கள்கிட்ட பேசுவார். ஓகே, எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆன்சர். கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார்னு என்ன கேரண்டி? அதை மட்டும் சொல்லுங்கள். ஓகே சிஸ்டர் இந்திராணி சிஸ்டர், எதை வச்சு சொல்கிறீங்க கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார்னு? கீழ்ப்படையில் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பேசுவார்னு நினைக்கிறீங்க. வெரி குட். ஓகே, வேறு சிஸ்டர் புனிதா சிஸ்டர். ஓகே, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களா? இல்லை, ரொம்ப செயிண்டாக இருக்கிறீங்க எல்லாருமே. வெரி குட். ஓகே, அவருடைய பொண்ணாக இருக்கிறேன், அவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன், அதனால் எங்கள்கிட்ட பேசுவார். சிஸ்டர் மரியா சிஸ்டர். ஓகே, உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, அதனால் கடவுள் பேசுவார், நம்பிக்கை இருக்குது, அதனால் பேசுவார். வெரி குட். அப்புறம் ராம்குமார், ராம் பிரதர். ஓகே, வெரி குட். ஓகே, வேறு யார்? கிறிஸ்டோஃபர் பிரதர், சொல்லுங்கள் பிரதர். ஓகே, ஆன்மாவை ரட்சிக்கக்கூடிய கடவுள். வெரி குட். ஓகே சிஸ்டர் அனிதா சிஸ்டர், அனிமேட் பண்ணுங்களா? பிரைஸ் லார்ட். ஓகே, வெரி குட். பிரதர் ராஜசேகர். வெரி குட், வெரி குட். நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு வாஞ்சியாக இருக்கிறதுனால அவர் உங்கள்கிட்ட பேசுவார், நம்பிக்கை இருக்குங்க. வெரி குட். ஆரோக்கியசாமி பிரதர். ஓகே ஓகே, நான் சொல்லுப்பா. அவருக்கு பிடித்த மாதிரி உங்களுடைய செயல் இருக்கிறதுனால அவர் பேசுவார். வெரி குட். வேறு யாராவது? சகாயராஜ் பிரதர். பிரதர் சகாயராஜ் பேசுகிறீங்களா? சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட். சொல்லுங்கள் பிரதர். எஸ். சரி, வெரி குட். ஓகே, போலின். He loves you. Okay, fine. Okay, good. What else? What else? எல்லாம் சொல்லியாச்சா? ஓகே, பிரதர் லியோ பிரதர். பைபிளில் படிக்கும் உங்கள்கிட்ட பேசுவார் நம்புறீங்க. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் சிஸ்டர் பிரியா சிஸ்டர். ஓகே, அப்பாவாக இருக்கிறதுனால நம்மகிட்ட டைம் பேசுவார். வெரி குட். ஓகே, யார்? சார்ல்ஸ் பிரதர். சார்ல்ஸ் பிரதர். பிரதர் சார்ல்ஸ். பிரைஸ் லார்ட். சொல்லுங்கள் பிரதர்.
அப்பா பேசுவார். வெரி குட், வெரி குட். ஓகே, குட். இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். குட். பிரதர் டொமினிக். எஸ் பிரதர். வெரி குட். ஓகே, இப்போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று அன்பு, ஒன்று விசுவாசம், இல்லையா? கடவுள் நம்முடைய அப்பா, அதனால் நம்மகிட்ட பேசுவார். ஓகே, நான் கடவுளை பேசுவார் நம்புகிறேன், அதனால் பேசுவார். ஏன் நம்புகிறோம்? பிகாஸ் கடவுள் என்னுடைய அப்பா. பட் நம்பிக்கை வரணும்னா அதுக்கு ஒரு இறை வார்த்தை வேணும். ஃபெய்த் வித்தவுட் வேர்ட் இட் இஸ் ஒன்லி ஹோப். இறை வார்த்தை இல்லாத நம்பிக்கை வெறும் எதிர்நோக்கு தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட ஒன்று கிடைக்கும்னு நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கு ஒரு இறை வார்த்தை அடிப்படையாக இருக்கணும். அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு உங்களுடைய ஃபெய்த்தை நீங்கள் கட்ட முடியும். ஏன் விசுவாசம் எப்படி வரும்னு போட்டிருக்கு? இறை வார்த்தையை கேட்பதினால் நம்பிக்கை உண்டாகும். அப்போ நீங்கள் கடவுள் என்கிட்ட பேசுவார் அப்படின்னா அதுக்கு என்ன வார்த்தையை நீங்கள் நம்புறீங்க? எந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை கட்டுறீங்கன்றது முக்கியம். புரியுதுங்களா? யூ சூஸ் அ வேர்ட். உங்களுக்கு எந்த வார்த்தை பிடிச்சிருக்கோ. எனக்கு பிடிச்ச வார்த்தை யோவான் 10:27. என் ஆடுகளின் குரலை கேட்கும். ஆண்டவரே, நான் உன்னுடைய ஆடு, நீ எனக்கு உங்களுடைய குரல் கேட்கும். இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் அறிக்கை பண்ணும்போது உங்கள் விசுவாசம் அதிகமாகும். நீங்கள் இல்லாமல் நான் விசுவசிக்கிறேன்னா அந்த விசுவாசம் it is a hope, it is not faith. When you believe something without word of God, it is just a hope. புரியுதுங்களா? நான் நல்லா ஊழியம் பண்ண ஆசைப்படுறேன், அதனால ஆண்டவர் பேசுவார். குட். ஊழியம் பண்ண ஆசைப்படுறீங்க, கரெக்ட். பட் உங்கள் விசுவாசம் எந்த அடிப்படையில் உங்கள் விசுவாசம் இருக்குது? நீங்கள் எதை விசுவசித்தாலும் அதுக்கு ஒரு இறை வார்த்தை அடிப்படையாக இருக்குதான்னு பார்க்கணும். கிளியர்? ஸோ சூஸ் தட் வேர்ட். இந்த ஒரு வார்த்தை கிடையாது. ஓகே, யோவான் 1:12 அவரை விசுவசிக்கிற அனைவருக்கும் பிள்ளைகளாகும் உரிமையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். ஸோ நான் அவருடைய பிள்ளை, அதனால் எங்கூட பேசுவார். பட் ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு இந்த கடவுள் பேசுறதுக்கு ஏற்ற ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்துட்டு அந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை பண்ணணும். பிகாஸ் உங்கள் ஃபெய்த் வில் பி பில்ட் அப் ஒன்லி வித் த வேர்ட் ஆஃப் காட். வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் தான் உங்கள் விசுவாசம் வளரும். எஸ் பிரதர் ராஜசேகரன், சொல்லுங்க பிரதர். என்ன வசனம் பிரதர்? அது என்ன வசனம்? அது ஓகே பிரதர், அது காது கேட்கணும்னு சொல்ல முடியாது பிரதர் அந்த வசனத்தை வச்சு. இல்லை, நம்ம எடுக்கிற வசனம், இப்போ நீங்கள் ஒரு மிராக்கிள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மூலியமாக கடவுள் அற்புதம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு பேசலாம். என்னை விசுவாசிப்பன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லியிருக்காங்க ஆண்டவரே. ஐ பிலீவ் திஸ். when you go on repeating this, மிராக்கிள் நடக்கும். நான் ஹீலிங் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னால் நான் அதிகமாக சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, மார்க் 16:20 அவர்கள் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். கடவுள் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்து அற்புதங்கள் அடையாளங்கள் வழியாக தன்னுடன் இருப்பதை நிரூபித்தார். ஸோ இந்த வசனத்தை நான் இப்போ ஒரு தியானத்துக்கு போனால் அங்கேயே மனப்பாடம் பண்ணேன் இங்கிலீஷில். ஏன்னா இங்கிலீஷ் தியானம் அது. ஓகே, ஸோ Gilbert went forth and preached the word, and the Lord worked with him and confirmed the word with signs and wonders following. இது கண்டினியூஸாக யூஸ் டு சே. ஒரு நாளைக்கு 2000 முறை 3000 முறை சொல்லிட்டு இருப்பேன். ஸோ ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகுது, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபெய்த் நம்ம பில்டப் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் வேர்ட். நான் இந்த வார்த்தை தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்ல வரல. நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். கடவுள் பேசுகிறது கேட்குற மாதிரி ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு அதை கண்டினியூஸாக அறிக்கை பண்ணுங்கள், பிலீவ் பண்ணுங்கள். தென் யுவர் ஃபெய்த் வில் இன்க்ரீஸ். நம்ம இறை வார்த்தை ஒன்று வைக்காமல் சும்மா எனக்கு நான் விசுவசிக்கிறேன்னா அது இட்ஸ் அ ஹோப், இட்ஸ் நாட் ஃபெய்த். வென் யூ டை அப் a word of God with a hope, then it becomes faith. நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ, என்ன நடக்கும்னு ஆசைப்படுறது ஹோப். ஓகேங்களா? அந்த ஹோப் கூட ஒரு இறை வார்த்தையை டைப் பண்ணும்போது தான் அது ஃபெய்த்தாக மாறுது. ஸோ
என்ன நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்கு ஒரு இறை வார்த்தை எடுங்க. அந்த இறை வார்த்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும். எப்போ உங்கள் ஃபெய்த் கரெக்டாக ஆகுதோ எவ்ரிதிங் வில் ஒர்க். அதுக்கப்புறம் சூப்பர் நேச்சுரல் வில் ஒர்க். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது கிளியரா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை. நான் சொல்கிறது, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய குரல் எனக்கு கேட்கும். பிகாஸ் John 10:27 says like that இல்லையா? அவருடைய ஆடுகள் குரலை கேட்கும், நான் உங்களுடைய ஆட்டுக்குட்டி, உங்களுடைய குரல் எனக்கு கேட்கும். ஐ கோ ஆன் ரிப்பீட்டிங் திஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ரிப்பீட் பண்ணும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறது மாத்திரம் போதாது, எந்த அளவுக்கு நீங்கள் அதை விசுவசிக்கிறீங்க, அதை மெடிடேட் பண்ணுறீங்க, அது உங்களுடைய பார்ட் ஆஃப் மாதா சூப்பர். இதில் மாதாவுடைய துணையை கேட்கலாம். வார்த்தை மாம்சம் தெரிச்சது யாருக்கிட்ட? அன்னை மரியாள் கிட்ட தானே. இப்போ மாதாவிட்ட கேட்கலாம், இந்த வார்த்தை எனக்கு என்னுடைய லைஃப்பில் மாம்சம் தெரிக்கணும் எப்படி? பிரைஸ் தி லார்ட். ஓகே, இன்னொரு இன்னைக்கு கொஞ்சம் மெசேஜ் லாங்காக எடுத்துகிட்டு போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாங்க இல்லையா, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங்னு சொல்லுவாங்க. கரெக்ட்? அப்படி தானே சொல்லுவாங்க. ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங். ஸோ ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட் வென் எவர் யூ ப்ரே? நம்ம ஜெபத்தில் போய் உட்காரும்போது கடவுள் பேசுவார்ன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு உட்காடுறோமா? அது ரொம்ப முக்கியம். போய் நான் உட்காரேன் பிரதர், ஒரு ½ hour கழிச்சு ஒன்றும் கேட்கல பிரதர், முடிஞ்சு போச்சு. இது எக்ஸ்பெக்ட் அண்ட் ஃபெய்த் கிடையாது. ஃபெய்த் வில் எக்ஸ்பெக்ட் டு ஹேப்பன் இல்லையா? நீங்கள் ஃபெய்த்தோட போய் உட்காந்துன்னா நடக்கும். அதோ இப்போ கேட்க போகிறேன். வித் தட் ஆட்டிடியூட் யூ ஷுட் சிட். அது ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் கடவுளுடைய பாதத்தில் உட்காரும்போது எக்ஸ்பெக்டேஷனோடு உட்காரணும். ஃபெய்த் இருந்தால் எக்ஸ்பெக்டேஷன் கட்டாயம் வரும் இல்லையா? when you have faith you will expect to hear. so that is called ஒன்று passive faith. ஓகே, மெசேஜில் சொன்னாங்க போய் உட்காந்தா ஆண்டவர் பேசுவார், நான் போய் உட்காரேன்னு சொல்லி ½ hour உட்காந்து ஒன்றும் கேட்கல போய். அடுத்த நாள் ஒரு 20 minutes உட்காந்தேன். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஒன்றும் கேட்கல. நம்ம பாவம் பண்ணுறதுனால கடவுளுக்கு பிடிக்கல போகுது. வருமா வராதான்? கரெக்டாக டெவில் கொண்டு வந்து கொடுமா அதெல்லாம். ஓகே சரி, பாவ சங்கத்தில் போய் பண்ணிட்டு வந்து உட்காந்தோம். இன்றைக்கி 3 மணி நேரம் உட்காந்தோம், கேட்கல. நாளைக்கு ஒரு ½ hour மறுபடியும் உட்காரோம், இன்னும் கேட்கல. ஜீசஸுக்கு நம்மளை பிடிக்கல பிரதர். அதுக்கெலாம் ஒரு கொடுப்புனா வேணும். யார் பேசுகிறது? இப்போது நான் சொல்கிறது பொய் கிடையாது, இதெல்லாம் டெவில் பேசுவோம் உங்ககிட்ட. இப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வரும்போது நம்ம கண்டினியூஸாக அதே ஃபெய்த்தில் போனோம்னா யூ நீட் அ வேர்ட் ஆஃப் காட். இல்லை ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கீங்க, ஸோ நீங்கள் வாக்கு மாறாத தேவன், அதுக்கு தான் வார்த்தை வேணும்னு கேட்குறது. யூ நீட் அ வேர்ட் ஆஃப் காட் டு கிளிங் ஆன். ஸோ ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அதை பிடிச்சி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வாக்கு மாற மாட்டீங்க. அந்த வார்த்தையை அறிக்கை பண்ண யுவர் ஃபெய்த் வில் பி பில்ட் ஆன் தட் வேர்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இஸ் இட் கிளியர்? ஸோ வேர்ட் ஆஃப் காட் சூஸ் பண்ணுங்க, அந்த வேர்ட் ஆஃப் காட் அறிக்கை பண்ணுங்க, அதை பிலீவ் பண்ணுங்க. தென் த மிராக்கிள் வில் ஸ்டார்ட். இஸ் இட் கிளியர்? ஓகே. அடுத்தது உட்காரும்போது நம்ம மனசு அமைதிப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இல்லையா? பைபிள் என்ன சொல்லுது? அமர்ந்திருந்த அவரே தேவன் என்று அறிவோம். ஏசாயா 40:31. ஏசாயா 40:31. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகு போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆனால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தமிழ் டிரான்ஸ்லேஷனில் நிறைய குழப்பம் இருக்குது. இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. தே தட் வெயிட் அப்பான் த லார்ட், கடவுளுக்காக காத்திருப்போர் புதிய ஆற்றல் பெறுவர்னு இருக்குது இங்கிலீஷில். ஆனால் தமிழ் எப்படி இருக்குது? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போர்னு இருக்குது. அதுக்கும் நம்பிக்கை வைக்கிறதுக்கும் காத்திருக்கிறதுக்கும் தெர் இஸ் a huge difference. ஓகேங்களா? ஆனால் ஒரிஜினல் இங்கிலீஷில் ஒரிஜினல் வேர்ஸில் எப்படி இருக்குன்னா, கடவுளுக்காக காத்திருப்போர் புதிய ஆற்றல் பெறுவர், கழுகு போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படைவார், நடந்து செல்வர் சோர்வடைவார். அப்போ காத்திருத்தல் அவசியம் இல்லையா? கடவுளுக்காக காத்திருப்பது அவசியம்.
எப்படி காத்திருக்கணும்? சங்கீதம் 46:10 சொல்லுது. சங்கீதம் 46:10, அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படி காத்திருக்கணும்? அமைதியாக காத்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம உள்ளத்தில் அமைதி ஏற்படுத்துவது மிக மிக அவசியம். கடவுளுடைய குரல் கேட்குறது, மனசில் அமைதி வரணும். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த அமைதியில் தான் கடவுள் பேசுவார். இப்போ ஒரு நான் ரெண்டும் மாற்றி பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அமைதியாக இருக்குது அப்படின்னு பேசுகிறேன், அடுத்தது ஃபெய்த்தை பற்றி பேசுகிறேன். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், பட் போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு மைண்டில் மாற்றி வருது, ஏன்னு தெரியல. ஃபைன். இப்போது ஒரு குழந்தை பிறக்கணுன்னா முதல்ல கன்சீவ் ஆகணும் இல்லையா? அப்புறம் தான் நம்ம ப்ரெக்னென்ட் லேடின்னு சொல்லுவோம். ஸோ என்னுடைய கொஷின், டூ யூ கன்சீவ் வித் த வேர்ட் ஆஃப் காட்? ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் ஒரு வார்த்தையை கன்சீவ் பண்ணணும். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதும் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக கடவுள்கிட்ட ஜெபித்து ரிசல்ட் கிடைக்கிறது ரெண்டும் ஒன்று தான். இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது கடவுளுடைய வாய்ஸ் கேட்கணும். அப்போ கடவுளோட வாய்ஸ் கேட்கணும். ஒரு குழந்தை பிறக்கணும்னா முதல்ல குழந்தை பிறக்கணும்னா குழந்தை கன்சீவ் ஆகும் இல்லையா? அப்போ குழந்தை கன்சீவ் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தையை கன்சீவ் பண்ணணும். மதர் மேரி எப்படி இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார்? இறை வார்த்தையை முதல்ல she received the word of God and she conceived that word and she meditated on the word and the word become flesh. அதே போல் நீங்கள் ஒரு இறை வார்த்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த வார்த்தையை சுவீகரிக்க வேண்டும், அதை மெடிடேட் பண்ணணும், அது மாம்சமாகணும், அது வளரணும், அதை டெலிவரி பண்ணுறது தான் உங்களுடைய ரிசல்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இஸ் இட் கிளியர்? ஓகே, நம்ம யோவான் 10:27 எடுத்துக்கலாம். ஆண்டவரே, நான் உங்களுடைய ஆட்டுக்குட்டி உங்களுடைய குரலை கேட்பேன். இந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க, முதல்ல இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கணும். எஸ், திஸ் வேர்ட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இன்க்ளூடிங் மீ. இது அப்போஸ்தலருக்கு மாத்திரம் சொன்ன வார்த்தை கிடையாது, எனக்கும் சொன்ன வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணணும். என் நாடுகள் என் குரலை கேட்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆண்டவரே, நான் உங்களுடைய ஆட்டுக்குட்டி, நான் உங்களுடைய குரலை கேட்பேன். பர்சனலைஸ் பண்ணி சொல்லுங்கள். தென் இட் வில் பிகம் பார்ட் ஃபார் யூ. தட் வேர்ட் இஸ் ஃபார் யூ. ரிசீவ் த வேர்ட் ஃபார் யுவர் செல்ஃப். இதை சொல்லிகிட்டே வரும்போது ஃபெய்த் வரும். எப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அவநம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக பக்கத்துலேயே வரும். ஓகே, அப்போ தான் அது வரைக்கும் ஒழுங்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 2 நாளைக்கு ஜெபம் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஐயோ 2 நாள் விட்டுட்டேன், அதனால் ஆண்டவர் கோச்சிப்பார். இது யார்கிட்ட இருந்த ஒரு வாய்ஸு? ரொம்ப நல்ல வாய்ஸ் மாதிரி தெரியும். ஆமாம், அப்போ 2 நாள் நான் சரியாக ஜெபம் பண்ணல, ஆண்டவர் பரிசுத்தாய் தான் திட்டுறாருன்னு நினைக்கிறேன். பரிசுத்தாய் அப்படிலாம் திட்ட மாட்டார். உண்மையிலே உங்களுக்கு டைம் இல்லாமல் போச்சுன்னா கடவுள் திட்டுறதுலாம் கிடையாது. ஓகே, குற்ற உணர்வு கொண்டு வருது டெவில். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஜெபமால சொல்ல, ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனை வேணும்னு சோம்பேறி தினத்தில் சொல்லாமல் இருந்தால் அது வேறு. ஒரு சுச்சுவேஷன் மூலிமா சொல்ல முடியாமல் போச்சுன்னா ரொம்ப என்ன பிரதர் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. இல்லை பிரதர், நீ ஜெபமால சொல்லு பிரதர், நேற்று ஒரு நாள் விட்டுட்டேன் பிரதர், ஜெபமால சொல்லாமல் விட்டுட்டேன். இது யார் கொண்டு வர்றது? உண்மையிலே ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ட்ராவல் ஏதோ ஒரு இதில் முடியாமல் போச்சுன்னா குற்ற உணர்வு கொண்டு வர வேண்டிய அவசியம் இது டெவில் கொண்டு வர்றது. பிரைஸ் தி லார்ட். அப்போது எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறீங்களோ சாத்தான் அதுக்கு எதிர்மறையாக ஒன்று கொண்டு வருவோம். அப்போ தான் ஒரு பெரிய பாவத்தில் விழுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், இல்லை விழுந்துருவீங்க. அப்பா, அந்த எண்ணமே போயிடும். கரெக்டாக அது வரைக்கும் ஒழுங்காக போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு ஒரு பாவத்தில் வந்து என்ன ஆகும்? நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. என்னன்னாலும் ஒரு பாவம் செஞ்சது மட்டும் மறுபடியும் ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரதர், நம்ம 100% பரிசுத்தமான அப்புறம் தான் ஆண்டவர் பேசணும்னா நம்ம யாரும் பேச முடியாது. கிளியர்? கடவுள் நம்ம இருப்பது போலவே கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அதுதான் கடவுளுடைய பெரிய கிரேட்னஸ். நீங்கள் பாவத்தில் விட்டா என்கிட்ட வான்னு சொல்லவே இல்லை அவர் இல்லையா? ஆனால் அதுக்காக நான் பாவத்தில் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, யூ ஆர் ஃபெயிலிங். காட் இஸ் நாட் அப்செட் வித் தேட். பட் ஆர் யூ ட்ரைங் ஜென்யூன்லி? தட் இஸ் வாட் மோர் இம்பார்ட்டன்ட். உண்மையிலே ட்ரை பண்ணுறீங்களா? எஸ் சிஸ்டம். ஆமாம். ஓகே, எனக்கு அந்த வசனம் எங்கே இருக்குன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அதாவது 2 வகையான மன வருத்தங்கள் உண்டு. ஒரு வகையான மன வருத்தம் வாழ்வுக்கு இட்டு செல்லும்,
வேறு ஒரு வகையான மன வருத்தம் சாவுக்கு இட்டு செல்லும். இது நியூ டெஸ்டமெண்ட்ல சென்ட் பால் சொல்கிற வார்த்தை, பட் எக்ஸாக்டாக எனக்கு அந்த வேர்டு எங்கே இருக்குன்னு தெரியல. இரு வகையான, யாரை கண்டுபிடிக்க முடிஞ்சால் தயவுசெய்து செக் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். இரு வகையான மன வருத்தங்கள் உண்டு. ஒரு வகையான மன வருத்தம் வாழ்வுக்கு இட்டு செல்லும், வேறு ஒரு வகையான மன வருத்தம் சாவுக்கு இட்டு செல்லும். இப்போது நல்ல எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுத்தார். உண்மையிலே மனம் வருந்தினார் இல்லையா? 30 வெள்ளிக்காசை காட்டு கொடுத்தார். ஆனால் அந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி தூர அடைஞ்சிட்டார். எனக்கு இந்த காசு வேணான்னு சொல்லிட்டு, ஐயோ குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து பாவம் செஞ்சுட்டேன்னு உண்மையிலே மனம் வருந்தினார். ஆனால் கடைசியில் எங்கே போய் முடிஞ்சுது அந்த மன வருத்தம்? சாவில் போய் முடிஞ்சுது. ஓகே, பேதுரு இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கல, ஆனால் மறுதளிச்சார். 3 முறை மறுதளிச்சார். 3ஆவது முறை என்ன சொன்னார்? சபிக்கவும் ஆணையிடவும் செய்தார்ன்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த இயேசு கிறிஸ்து நாசமாக போட்டு அந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பார். அதான் ஆணையிடுறது, அதான் சபிக்கிறது. கரெக்டா? இல்லை 2 பேரில் யார் பெஸ்ட்டு? அவராது பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தில் சொல்லிட்டார். இவர் என்ன சொன்னார்? சபிக்கவும் ஆணையிடவும் செஞ்சுட்டு கடைசியில் வந்து ஜீசஸ் காலையே வந்துட்டார். ஆண்டரே மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் பண்ணிட்டேன். இவர் போப் ஆயிட்டார். அவர் பாவம் தூக்கு போட்டு செத்து போயிட்டார் இல்லையா? ஸோ நம்ம செஞ்சது பிரச்சனை கிடையாது. பட் அந்த மன வருத்தம் உங்களை ஜீசஸ் கிட்ட கொண்டு வருதா, ஜீசஸ் வந்து தூரத்தில் கொண்டு போதா? மன வருத்தம் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிறதா, இயேசு கிறிஸ்துவ விட்டு தள்ளி போதா? ஒரு துன்பம் உங்களை இயேசு கிறிஸ்துவிட்ட நெருங்க வைக்குதா, இல்லை இயேசு கிறிஸ்துவ விட்டு தூரமாக போக வைக்குதா? அதுதான் முக்கியம். ப்ராப்ளம், எனி ப்ராப்ளம். 17 வயசில் நான் ப்ரீஸ்டாக போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எனக்கு ஜீசஸ் மேலே கோவம் வந்துட்டு கோயிலுக்கே போகல. இது என்ன ஒரு மன வருத்தம்? சாவுக்கு ஏதுவான மன வருத்தமா, இல்லை வாழ்வுக்கு ஏதுவான மன வருத்தம்? இது சாவுக்கு ஏதுவான மன வருத்தம். அந்த 10-15 வருஷத்தில் நான் என்னைக்காவது ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிருந்தேன், என்ன இருக்கும்? அப்பீலே கிடையாது. அப்போது நமக்கு வர்ற துன்பங்கள், சோதனைகள் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு போச்சுன்னா அது சரியான மன வருத்தம். இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாக போச்சுன்னா அது சாவுக்கு ஏதுவான மன வருத்தம். புனித சின்னப்பருக்கு ஒரு உடலில் ஒரு முள் இருந்ததுன்னு சொல்கிறார். ஆனால் என்ன பண்ணுறாரு? அவர் ஆண்டவர் அதிகமாக ஜெபிக்கிறார். அந்த பிரச்சனையினால அதிகமாக ஜெபிக்கிறார். ஆண்டவர் என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிரச்சனையினால நீங்கள் கடவுள்கிட்ட போகிறீங்களா, கடவுளை விட்டு தூரமாக போகிறீங்களா? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆஸ் லாங் அஸ் யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் காட், இட்ஸ் ஃபைன். அது நல்ல மனம். ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்க. இந்த பாவத்தில் விழுந்தவொன்னே என்ன பண்ணுறீங்க? என்ன நான் ஒரு யூக்கரிஸ் மினிஸ்டராக வந்துட்டு இந்த பாவத்தை செஞ்சுட்டு நான் எப்படி போகிறது? இந்த வாரம் விட்டுலாம், 2 வாரம் கழிச்சு போகலாம். இது என்ன மன வருத்தம்? இது நல்ல மன வருத்தம் கிடையாது. விழுந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம், நான் ஒழுங்காக இருந்திருக்கணும், என்ன பண்ணுறது? போய் பாவம் செஞ்சுட்டு அடுத்த நாள் கோயிலுக்கு போகணும். நம்மளுக்கு கதி அங்கே தான். அதெல்லாம் இப்போ பேதுருக்கு ரொம்ப கிளியராக தெளிவாக புரிஞ்சுது. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே இருக்குது. அதனால தான் அவர் மறுதளிச்சப்பறம் மறுபடியும் ஓடி வந்துட்டார். ஆண்டவரே தெரியாமல் மாற்றிக்கோங்க. தண்ணியில் கீழே விழுந்தால் மறுபடியும் ஆண்டவரே காப்பாற்றுங்க. அதில் அவர் கிளியராக இருந்தார் கடைசி வரைக்கும். அவர் அதனால தான் கடவுள் வந்து அவர் பிடிச்சார். ஸோ நம்முடைய மன வருத்தம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருவதற்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் முக்கியம். டெவில் அங்கிறது சூசைட்லாம் எப்படி பண்ணுறாங்க? ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்று, அந்த வருத்தம் எங்கே கொண்டு போகுது? கடவுளை விட்டு வெளியில் போகுது. அது சாவுக்கு எதுவான மன வருத்தம். சிலர் பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வு சொல்ல ஒரு பாவம் பண்ணிவிட்டு நம்மளாம் இது யோகியெல்லாம் பிரதர், நல்லா மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தவங்க சிலர் கீழே விழுந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஓகே பிரதர், ஓகே. நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது இல்லையா? அவங்க இப்போது ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்க ஒரு பாவத்தில் விழுந்துட்டு வெளியே வர முடியல, என்ன வெளியிலும் சொல்ல முடியாது இல்லையா? அவங்களுக்கு நல்ல ஒரு ஆன்ம குரு இருந்தால் பரவாயில்ல. இல்லைன்னா அவங்களுக்கு வெளியிலையும் சொல்ல முடியாது, எப்படி வர்றதுன்னு தெரியல. ஸோ ஸ்லோவாக அந்த மினிஸ்ட்ரியை குறைச்சிட்டே போயிடுவாங்க. கூப்பிட்டு கட்டினா ஓகே பிரதர், ஓகே பிரதர். சரி, இது என்ன ஆகுது? கடவுள் வந்து ஸ்லோவாக டேவில் அவங்களை வெளியில் கொண்டு போயிட்டுருக்காரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது ஒரு பாவத்தில் விழுந்தால் இம்மிடியேட்டாக கடவுள்கிட்ட ஓடி வரணும். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, யூ ஷுட் பி லைக் எ மங்கி. எப்படி? குரங்கு மாதிரி இருக்கணும். குரங்கு மரத்துலேருந்து கீழே விழுந்தா உட்காந்து அழுதுட்டு இருக்குமா? அடுத்த செகண்ட் மரத்து மேலே போயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பாவத்தில் விழுந்துட்டிங்களா,
உடனே போய் கன்ஃபெஷன் பண்ணு, ஆண்டரே தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ. 1 நாள் 2 நாள் 3 நாள் அதுக்கு மேலே உட்காரக்கூடாது. மேக்ஸிமம் 3 days எந்திச்சு மறுபடியும் ஓட வேண்டியது தான். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இதில் விழுந்துட்டேன்னு இப்படி உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் போகிற வழி இதை போகிற லைனில் போய் சேர முடியாது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஸோ இதுதான் குற்ற உணர்வு. நம்ம குற்றத்தை திருப்பி see Jesus wants you first thing confession டிலே பண்ணக்கூடாது. பாவம் செஞ்சிட்டோமா போய் பாவ சிந்தனை பண்ணுறதுக்கு டிலே பண்ணக்கூடாது. அந்த டிலே பண்ணுறதே டெவிலுடைய ட்ரிக். எத்தனை முறை தான் இதே போய் சொல்லிட்டு இருப்பா, போ கொடு, அடுத்த அட்வைஸ் கொடுப்போம். டெவிலுக்கு ஒரு சூப்பர் பேர் ஜீசஸ் வச்ச பேர் என்ன தெரியுமா? தியான குரு. சூப்பராக தியானம் கொடுப்போம். எத்தனை முறை அதே பாவத்தை போய் சொல்லு கொடு, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. எங்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். எல்லார்ட்டையும் சொல்லுவோம், டெஃபினட்டாக சொல்லுவோம், எல்லார்ட்டையும் சொல்லுவோம். யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ஜாப். நீ மற்றவங்களுக்கு ஜாப் முடியாது, நீனே யோகியம் கிடையாது, நான் மற்றவங்களுக்கு ஜாப் பண்ண போகிறேன். இதெல்லாம் கம்பல்சரியாக சொல்லுவோம். நான் இப்போ உங்களை ஒவ்வொருத்தரை பார்த்து எனக்கு ஒவ்வொரு வார்த்தை ஞாபகம் வருது, உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரி அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் தி லார்ட். சொல்லட்டுமா? உங்களை ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது எனக்கு ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தை கொடுக்குறாரு, இந்த வார்த்தை உங்கள்கிட்ட சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ பட் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியஸ்ட் மெத்தட் நம்ம வந்து சின்சியராக ட்ரை பண்ணணும். பாவத்தில் விழுந்துனா அடுத்த செகண்ட் ஓடி போய் கன்ஃபெஷன் பண்ணணும். டோன்ட் டிலே ஃபார் கன்ஃபெஷன். எவ்வளோ சீக்கிரம் போய் பாவ சிந்தனை பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. பாவ சிந்தனை பண்ணி முடித்த அப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு யோசிக்கக்கூடாது. ஒன்ஸ் இட் இஸ் டன், ஜீசஸுடைய புக்கிலே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் அந்த பாவத்தை முதுகு பின்னால் தூக்கி போட்டேன்னு சொல்கிறார். அவரே தூக்கி போட்ட அப்புறம் நம்ம எதுக்கு அதை வச்சுட்டு இருக்கணும்? அதுதான் குற்ற உணர்வு. பாவ சிந்தனை பண்ண அப்புறம் மறுபடியும் அதை நம்மளுக்கு நினைப்பு வந்ததுன்னா குற்ற உணர்வு. டெவில் வில் ட்ரை டு பிரிங். ஸோ ஒன்ஸ் கன்ஃபெஷன் போய் பண்ண அப்புறம் திருப்பி அதை நினச்சே பார்க்காதீங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம இது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் படித்ததை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு முறை. ஜஸ்ட் ரீகேப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யோவான் 10:27 என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கும். ஸோ நம்ம எல்லோரும் அவருடைய ஆடுகள் கட்டாயம் குரல் கேட்கும். கேட்கலன்னா ஒன்று விசுவாசிக்கணும். அந்த வார்த்தை மேலே நம்முடைய விசுவாசத்தை பில்டப் பண்ணணும். இதை அறிக்கை பண்ணி பில்டப் பண்ணணும். இன்னொன்று கேட்காம போகிறது முக்கியமான வசனம் மத்தேயு 13:22. நம்முடைய உலக கவலைகளும் உலக சிற்றின்பங்களும் நம்மளுடைய காதை அடைக்குது. உலக சத்தம் நம்மளுக்கு கடவுளுடைய சத்தம் கேட்காம போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அடுத்தது நம்முடைய வார்த்தை மிக மிக முக்கியம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கடவுளுடைய வார்த்தை மேல் கடவுளுடைய குரலை கேட்குன்ற உள்ள ஆர்வம் குறைஞ்சி போயிடும். கொஞ்ச நாளில் முதல்ல நீங்கள் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருப்பீங்க. ஆஃப்டர் சம் டைம் யூ லூஸ் தட் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் கடவுளும் என்ன சொல்கிறாரு, கடவுளுக்கும் இந்த உலகத்துக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. கடவுளுடைய குரலை கேட்கணும், அது மேலே ஆர்வமாக போகும்போது மக்கள்கிட்ட பேசுகிற ஆர்வம் குறைய வேண்டும். நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல ஆர்வம் குறையும். அடுத்தது காத்திருத்தல். அமைதி கொண்டு மனசை ஒருநிலைப்படுத்தி காத்திருக்கணும். இதில் எத்தனை பேருக்கு நம்ம இந்த டேபர்நாக்கிள் ப்ரேயர்னு ஒரு ப்ரேயர் எடுத்திருந்தேன் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால். அதாவது சந்திப்பு கூடார ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு அது தெரியும்? சந்திப்பு கூடார ஜெபம். ஓ, யாருக்குமே தெரியாது. ஒரு சிஸ்டருக்கு ஓகே, ஒருத்தர் மற்ற எல்லாம் மறந்துட்டீங்களா? ஓகே, டொமினிக் பிரதர் தெரியுன்றாங்க. 2 பேர் 3 4 ஓகே, ஒரு 4-5 பேர் தான் அந்த ஜெபம் தெரியுது. அப்போ நான் நெக்ஸ்ட் வீக்கில் லைட்டாக ஒரு அந்த ஜெபம் எப்படின்னு ஒன்று சொல்லுவேன். அது பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு ஃபோக்கஸ் பண்ண முடியும். அந்த அமைதி ஆகிறது எப்படி, கடவுளுடைய ப்ரெசன்ஸில் போகிறது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் அப்போது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் வி ஆர் ஓகே. ஆமாம், நெக்ஸ்ட் வீக் கரெக்டாக. ஸோ இந்த ஒரு வாரம் என்ன பண்ணுங்க, அப்போது ஒரு வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு அதை விசுவசித்து அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா பேச்சு, தேவையில்லாத பேச்சை ஸ்டாப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்து கடவுளுடைய பிரசன்னத்தில் அவருடைய குரலை கேட்கறது ட்ரை பண்ணுங்கள். கேட்கும், கட்டாயம் கேட்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதில் ஏதாவது யாருக்கா டவுட் இருக்கா? ஃபெலிக்ஸ் டவுட் இருக்கா? ஃபெலிக்ஸ் ஆனந்த் வில்லியம்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? கைக்கு இல்லையா? சரி, ஓகே. எஸ் ஃபெலிக்ஸ். எதுப்பா டவுட்டா? சொல்லு என்ன டவுட்டு?
கேட்கல சரியா கேட்கலப்பா. இன்னொரு சொல்லு. ம் சரியா கேட்கலையே. கன்ஃபெஷன் பண்ணாலும் அந்த பாவம் மறுபடியும் மைண்டில் வருதா? ஓகே, டெவில் சொல்ற நீ வாயை திறந்து அறிக்கை பண்ணேன், ஜீசஸ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார், ஓடி போட நாயின்னு சொல்லி ஓடி போயிடுவோம். ஹலோ, வாயை வந்து நீ வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். இந்த வசனம் இருக்கு இல்லையா, ஜீசஸ் அந்த நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் பிரித்து வைத்திருக்கிறார், நம்முடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்திருக்கிறார் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை அறிக்கை பண்ண பார்க்கலாம். நான் வேணால் அந்த வசனம் அப்புறம் எடுத்து கொடுக்குறேன். ஓகே 2 கொரிந்தியர் 7:10 என்ன வசனம் பாருங்க. அது 2 கொரிந்தியர் 7:10. கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும், மனமாற்றத்தை விளைவிக்கிறது. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் உலகப்போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பிரதர் மார்ட்டின். இந்த வசனம் தான் நான் சொன்னேன். ஓகே, 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 7:10. கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும், மனமாற்றத்தை விளைவிக்கிறது. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் உலகின் போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். ஓகே, குட். சரி, க்ளோஸ் பண்ணலாமா? யாருக்கா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா? ஜெப விண்ணப்பம். எனக்கு ஆக்சுவலாக டைம் ஆகுது, 8:30 இன்னொரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது எனக்கு. ஜெப விண்ணப்பம் யாருக்கு இருக்கா? சிஸ்டர் பிரியா சிஸ்டர் உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க சிஸ்டர். ஓகே, அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது சிஸ்டர். ஜீசஸ் ஆல்ரெடி ஃபர்கிவன், நோ நீட் டு ரிமெம்பர் தட்னு சொல்லி விட்டுறணும். அது அவ்வளோதான். அதாவது நம்முடைய பழைய வாழ்க்கையை ஒரே ஒரு விஷயத்துக்காக திருப்பி பார்க்கலாம், 2 விஷயத்துக்கு திருப்பி பார்க்கலாம். ஒன்று, கடவுளுடைய நாம மகிமைக்காக சாட்சி சொல்லும் போது நான் இப்படி இருந்தேன், கடவுள் என்ன இப்படி ஆக்கியிருக்கார். கடவுளை மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம பழைய வாழ்க்கையை நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, என் வீட்டுக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. அன்றைக்கி வந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். பிரதர் பீர்லாம் குடிச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் 1.5 மணி நேரம் மெசேஜ் எடுத்தேன், அதெல்லாம் விட்டுட்டான். கடைசியில் பிரதர் பீர் குடிச்சதான் ஞாபகம் இருக்குது. ஓகே, ஸோ அதை எதுக்கு சொல்கிறோம்? கடவுளுடைய நாம மகிமைக்காக சொல்கிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்படி இருந்து நான் என்ன கடவுள் இப்படி மாற்றினார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, எப்போது நம்மளுக்கு ப்ரைடு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சூப்பர் ஆகிட்டோன்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னா நினச்சி பார்க்கலாம். குப்பையிலேருந்து நம்மள ஆர்டருங்க தூக்கி வச்சுருக்காருன்னு சொல்லி நினச்சி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ப்ரைடு குறைஞ்சி போயிடும். புரியுதுங்களா? சில நேரத்தில் டெவில் கொண்டு வருவான். சரி, நீங்கள் உங்கள் மூலிமா ஒன்றும் நடக்காத வரைக்கும் டெவில் நீங்கள் ஒன்றுக்கு உதவாதன்னு சொல்லிட்டே இருப்போம். பிரதர் ராஜ்குமார் கேட்குறீங்களா? பிரதர் ராஜ்குமார், இப்போது உங்கள் மூலிமா ஒரு அற்புதம் நடக்கலை, அதிசயங்கள் நடக்கலைன்னும் போது டெவில் என்ன சொல்லுவான்? நீ இதெல்லாம் இது தகுதி கிடையாது, நீ சரி கிடையாது, நீ உன்னால் ஒன்றும் முடியாதுன்னு. உங்கள் மூலிமா ஒரு 4 அற்புதம் நடந்த உடனே ஒன்றை மாதிரி யாரும் கிடையாது, நீ சூப்பர்ணும். 2மே டேஞ்சர் இல்லையா? முதல்ல என்ன சொல்லுவான்? நீ ஒன்றுக்கும் உதவாதவன், உன்னால் முடியாது, உனக்கு வயசாகி போச்சு, நீ படிக்கலை. இப்போ இதெல்லாம் நம்மளை மட்டம் தட்டுறது, இதுவும் டெவில் தான். உங்கள் மூலிமா ஒரு 2 அற்புதம் நடந்து கொஞ்சம் அப்படி இதான உடனே நீ சூப்பர், உனக்கு ஸ்பெஷலி அனாயிட்டர்னும். ஒன்றில் உங்களை செய்ய விடாமல் போனோம், இல்லை மேலே தூக்கி கீழே பொத்துன்னு போடும். 2த்துக்குமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா சிஸ்டர்? ஸோ வி ஷுட் வெரி கேர்ஃபுல் வித் டெவில். அதனால தான் அவனுடைய தந்திரம் நம்மளுக்கு தெரியாதான்னு சொல்கிறார் சென்ட் பால். ப்ரைடு வரும்போது நம்முடைய கடந்த கால வாழ்க்கை நினச்சி பார்க்கணும். இப்படி இருந்தவன் நம்ம கடவுள் இப்படி ஆக்கியிருக்காரு, எல்லாம் அவருடைய கிருபை. மற்ற எந்த விஷயத்தையும் நம்ம யோசித்து பார்க்கக்கூடாது. இஸ் இட் கிளியர்? ஓகே.
மற்றபடி நம்மளுக்கு மைண்டில் நம்முடைய பழைய பாவங்களை கொண்டு வந்ததுன்னா அது கம்பல்சரியாக டெவில் வி ஷுட் பைண்ட் இட். அந்த தாட் நம்ம என்கேஜ் பண்ணக்கூடாது. என்கேஜ் பண்ணால் நீங்கள் போகிற ஸ்பீடு குறைஞ்சிடுவீங்க சிஸ்டர். நீங்கள் எந்த வகையில் கடவுளை நெருங்கி போயிட்டுருக்கீங்களோ தட் வில் பி ஸ்டாப். இட் வில் பி ஸ்டாப் ஆர் இட் வில் பி ஸ்லோ டவுன். சென்ட் பால் அதான் சொல்கிறாரு, நீ முன்னால் இருக்கிற ஜீசஸை மாற்றம் பார்த்துட ஓடு. உங்களை நம்பிக்கையை தொடங்கியவரும் நிறைவு செய்வருமான இயேசு கிறிஸ்து மேல் கண்களை பதிய வைப்போம். நீ பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடு. எல்லாரும் ஓடுவாங்கன்னா நீ வெற்றி பெறுற மாதிரி ஓடு. எத்தனையோ பேர் ஓடிட்டு இருப்பாங்க. பட் வி ஷுட் ரன் லைக் அ ரேஸ். 100 மீட்டர் ரேஸில் நீங்கள் திரும்பி இப்படி பார்த்துட்டு ஓடிங்கன்னா என்ன ஆகும்? ஒன்ல ஸ்பீடு குறையில பக்கத்து ட்ராக்ல ஓடுவீங்க, நீங்கள் வில் பி டிஸ்குவாலிஃபைட். கிளியர்? பிரைஸ் தி லார்ட். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே, கண்களை மூடுவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். எங்கள் அன்பு தகப்பனே, இதுவரை நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த சகோதர சகோதரிகள் உள்ளத்தில் விதைத்த இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே 30, 60, 100 நீர் பலன் கொடுக்க நீர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உமது ஜீவ தண்ணீரை அந்த வார்த்தைகளில் ஊற்றுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளை கடைபிடிப்பதற்குள்ள கிருபை நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய எல்லா சகோதர சகோதரிகளும் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய குரலை கேட்க ஆவலாக இருக்கிறார்கள். என்னுடைய ஆடுகள் என் குரலை கேட்கும் என்று கூறினீரே. உன் குரலை நாங்கள் கேட்பதற்குள்ள எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எடுக்கின்ற இந்த முயற்சியில் நாளுக்கு நாள் நாங்கள் இன்னும் முன்னேற நீர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறேன். தேவ மாதாவே, எங்களுக்காக நீர் பரிந்து பேசுமாறு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.